பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்ன அப்படின்னு சொன்னால், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி என்னுடைய பையனை ஒரு நல்ல இடத்துல படிக்க வச்சிடணும். அவனை படிக்க வச்சுட்டோன்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையை அவன் பார்த்துப்பான், நம்மள மாதிரி அவன் சிரமப்பட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா பெற்றோர்களுமே எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நல்ல பள்ளிக்கூடத்தில் லட்சக்கணக்கில் கொடுத்து படிக்க வைக்கிறோம். ஆனால் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய பல பெற்றோர்களால் அரசு பள்ளிக்கூடத்தை தாண்டி ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு வசதி இல்லாமல் இருக்கும். அப்போ இந்த ஒரு சூழலை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி உடைய அத்தியாவசியமா சொல்றோமோ, உணவு அத்தியாவசியமா சொல்றோமோ, இருப்பிடத்தை அத்தியாவசியமா சொல்றோமோ, அதே மாதிரி கல்வியும் அத்தியாவசியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2009 இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தில் ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை மத்திய அரசாங்கம் இயற்றுறாங்க. இந்த ஒரு சட்டப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுமே இருக்கக்கூடிய தனியார் பள்ளிக்கூடங்கள் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய சேர்க்கையில 25%, அதாவது 100 மாணவர்களை அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுல 25 மாணவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய செலவுல இலவச படிப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சட்டத்தை இயற்றுறாங்க. இந்த ஏப்ரல் 22ஆம் தேதியிலிருந்து மே 18ஆம் தேதிக்குள்ள நாமளும் நம்மளுடைய பசங்களை தனியார் பள்ளிக்கூடத்தில் இலவசமா படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்ளை பண்றதுக்கு நமக்கு என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ஆண்டு வருமானம் வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய்க்கும் குறைவா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நம்மளும் நம்மளுடைய பசங்களை எல்கேஜில இருந்தோ இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தோ பள்ளி படிப்பு முடிக்கிற வரைக்கும் வெறும் புத்தக செலவு மட்டும் கொடுத்தா போதும். டியூஷன் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ் அந்த மாதிரி எந்த விதமான ஃபீஸுமே கட்ட வேணான்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கீழே தெரியக்கூடிய இந்த ஒரு வெப்சைட்ல போயிட்டு RTE அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அந்த ஸ்லைட்ல இருக்கும். அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதில் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஒரு ஃபார்மில் போயிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்டை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்கணும். அவருடைய பிறப்பு சான்றிதழை கொடுக்கணும், அவருடைய ஆதார் டீட்டெயில்ஸ், அந்த மாதிரி எதெல்லாம் கேட்குறாங்களோ அது எல்லாத்தையுமே கொடுக்கணும். அப்புறம் பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸும் கேட்கும், அது எல்லாத்தையுமே கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆண்டு வருமானம் 2 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான சான்றிதழாக நம்மளுடைய வருமான வரி சான்றிதழை நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் குலுக்கல் முறையில் நம்மளையும் தேர்வு செய்வாங்க. ஏன்னா பல மாணவர்களை சேர்க்கறதுக்காக பெற்றோர்கள் இதில் அப்ளை பண்ணுவாங்க. அப்போ தகுதியான மாணவர்கள் யார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக குலுக்கல் முறையில் தேர்வு செய்வாங்க. நம்மளும் அதில் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பசங்களுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் பள்ளி படிப்பு முடிக்கிற வரைக்கும் இலவசமாகவே படிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் அதிகமாக பகிருங்க. உங்களுக்கு இந்த ஒரு திட்டத்துக்கு கீழே ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை தாராளமாக கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்மளை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.